நான் கொடுக்கணுமா? தெரியாதுல நான் கை கொடுக்க. நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, பழகுங்கம்மா, பழகி பாருங்க. எதுலங்க பழகணும்? எதுல பழகணும்? எதுலயும் பழகிட்டு போங்க. உங்களுக்கு எதுல பிடிக்குதோ அதுல பழகிட்டு போங்க. உங்கள்ட்ட எது நல்லா இருக்கு அதுல நான் பழக விரும்புறேங்க. உங்கள்ட்ட எது நல்லா இருக்கும்? எது நல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா? பழகி பாருங்க, எது நல்லா இருக்கு அதுல பழகுங்க. எல்லாம் பார்த்தோன்னே அப்பா நன்றி வணக்கம். இன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன். நல்லா கை குலுக்குறீங்களே. ஆரம்பத்துல குலுக்குவோம். எனக்கு பழக்கங்க. வேணால் வாங்க உங்களுக்கு 2 குலுக்கி விடுறேன். இல்ல வேண்டாம், இப்ப பிஸியா இருக்கு. ஒத்துங்க. ஆத்தாடி இது குலுக்குற கேஸா இது? வணக்கம் பாப்பா. இது என்ன உங்க அப்பா விட்டுறோட கொஞ்சம் விரியத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கிற? இல்லங்க. அங்கேருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை உள்ள வரேனே வந்து அப்புறம் இடிச்சு விட்டான், அதை தூக்கி போட்டு அதை செஞ்சு விட்டான், இதை செஞ்சு விட்டான்னு சொல்லிட்டு ஊர்ல ரிப்போர்ட் பண்றதுக்கா? நீ எதுவும் செஞ்சிருந்தா தானே சொல்லலாம். யாரு எதுவுமே நீ செய்யலையே, அப்புறம் எப்படி சொல்றது? நான்லாம் எடுத்தோன்னே செய்ய மாட்டேங்க. முதல்ல பார்ப்பேன். ஆமாமா, எடுத்தோன்னே பார்க்கத்தானே முடியும். எப்ப என் புண்ணியவான முதல்ல பார்ப்பேன். பாப்போம். ஆமா, அதோட சரி. சூடத்தை ஏத்திட்டு என்ன சொல்லி முடிக்கல. பாப்பேன். பாப்போம். சூடத்தை ஏத்துவேன். ஆமா, சூடத்தை ஏத்துவேன். சாமியை கும்பிடுவேன். சாமியை கும்பிடுவேன், அப்புறம் படுத்து தூங்கிடுவேன். அதோட தூங்கிடுறது. அவ்வளவுதான். இதை நம்பி என்ன ஏமாத்து போயிடும். ஏன்னு கேளுங்க. பொம்பளை கிட்ட சண்டை வம்புக்கு போனோம்னு வச்சுக்கலாம். ஒரு ஆம்பளை கிட்ட சண்டை வம்புக்கு போனா கூட 4 அடி அடிச்சா கூட வாங்கிட்டு வந்துடலாம். 4 திட்டுனா கூட வாங்கிட்டு வந்துடலாம். அவங்கள்ட்ட 4 அடி அடிச்சுட்டு வர வேண்டியது. ஆமா, அவங்களையும் 4 அடி அடிச்சுட்டு வர வேண்டியதான். நம்ம கிட்ட முடிஞ்சா தானே செய்வேன். அதான் பாக்குறதோட சரி. எப்ப என் புண்ணியம் வேணும்ல. ஆமா, அதே போல பொம்பளை கிட்ட சண்டைக்கு போனோம்னு வச்சுங்களேன். பொம்பளை கிட்ட மட்டும் சண்டைக்கு போகவே கூடாது. ஏன்னு கேளுங்க, பொம்பளைங்க அடிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பேசுற பேச்சு திட்ட மாட்டாங்கல்ல, வைய மாட்டாங்க. ஐயோ, அவங்க பேசுற பேச்சு கண்டதை கடிக்க சொல்லும், கண்டதை குடிக்க சொல்லும். அது ஏன் நம்மளுக்கு அந்த கண்டதை மட்டும் தானே குடிக்க முடியும். ஆமா, காணாத எப்படி குடிக்க முடியும்? காணாததான் குடிக்க சொல்லும். அது காணாத குடிக்க சொல்லி தூமியா குடிக்கங்க, வயிறை கட்டி தயிரை கட்டிக்கங்க. ஏன் நம்மளுக்கு அதெல்லாம்? ஏன் நீ அதை குடிக்கிற? அப்புறம் குடிக்க வந்தானே அந்த பிள்ளை சொல்லுது. அது என்ன நன்னாரி செருப்பு தயா வாங்கி குடிச்சிட்டு போறதுக்கு? ஏயா நீ சாப்பிட்டதுனால தானே குடிக்குது. அவங்க அப்படி சொல்லுவாங்க சண்டைக்கு வந்தா. வணக்கம் பாப்பா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இருக்குப்பா. என்னம்மா எனவே பார்த்து பயந்து போனதா மறந்த. இதை மாதிரி பைப்புற பிள்ளைல ஊமக்கார பிள்ளைல நம்பவே கூடாது. கொண்டு கொலையா எடுத்துட்டு போடுவாங்க. என்ன கார பிள்ளை? ஊமக்கார பிள்ளை. ஊமக்கார பிள்ளையா? ஊம பிள்ளை. ஊம பிள்ளை. இல்லப்பா, இவர் என்னை வந்து தப்பு ஊம்ப தரங்கிறாரு. ஏமா தப்பு? அந்த காலத்துல நான் போனா போது மரியாதை கொடுத்து பேசிக்கிறேன்னா என்ன ரொம்ப நானும் போன போது பொம்பளை பிள்ளை மாதிரி கொடுத்தேன். பேச்சா இருக்கட்டும், கை நீட்ட கூடாது. ஐயோ, அது ஒண்ணுதான் இருக்கு. என்ன பால் குடிடான்ட்டு போய்கிட்டே இருக்கு. ஐயோ, அது ஒண்ணுதான் இருக்கு. ஏற்கனவே அடிபட்டு கிடக்குது. ஐயோ, உனக்கிட்ட போய் வருவாங்களா? தம்பி ரஞ்சித், எதுக்கு பின்னாடி போன? நீ ஓடிரு. பாப்பா பால் குடிக்கிறியான்னு சொல்ல. எதுக்கு பின்னாடி போற? ஏன் பின்னாடி போனீங்க? வெளிச்சமா இருக்கு, அங்க இருட்டுக்குள்ள கொண்டு போனா நம்ம சவரியத்துக்கு குடிக்கலாம். அதுக்கு அங்க நின்னு போறோம். சப்பி தள்ளிடுவார். அப்படி யாரு அப்படியே நான் சப்பறன வச்ச விட்ட மாட்டேன் தெரியுதா? ஏண்டா நீங்க பால் குடிக்கிறதுக்கு நாங்க இந்த சீனு தான் கிடைச்சா உனக்கு? அதுதானே மரமான இடம். ஆமா, ஏன்னா தெரிஞ்சு பால் குடிக்க கூடாதுங்க. தெரிஞ்சு பால் குடிச்சா அட்டி வச்சு பிட்டு. என்னடா இங்க நான் மெனக்கறோம், அந்த ஆள் மெனக்கறோம், ஜெயில போய் நின்னுட்டு இங்கிட்டு கிராஸ் ஆகுது வண்டி. இல்ல நீங்க போங்க. இல்ல நீங்க முடிச்சிட்டு அனுப்புங்கப்பா. அப்புறம் நான் வாரத்துல உட்கார்ந்திருக்கேன். அப்படி யாருங்க நீங்க இங்க எதுக்குங்க? நீங்க யாருங்க? நீங்க யாருங்க? நீ யாருன்னு முதல்ல சொல்லுமா. யாரு? நீ யாரு? நான் தான் ஒரு ஆம்பளை. ஏன் நான் ஆடிக்கிட்டு இருந்த இடத்துல வந்துக்கிட்டு என்னைய வந்து தள்ளி விட்டு அப்புறம் நீ யாரு? என்ன இதெல்லாம் உங்க அப்பா போடா வந்தேன் இங்க இருந்து வந்து ஆடிக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, பேசுறத மரியாதை பேசுமா. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். நான்லாம் என்னைக்கு இங்க பாருமா பொம்பளை புள்ளைய மதிக்கிறவா. நான் என்னைக்கு ஆம்பளையில மதிக்கிறேன்? யாராவது இங்க வந்து ஏதாவது பேசுனேனா? யாரு? நான் அப்பாயி, நீங்க எல்லாம் ஐயா. நீ அப்பாயா? நீங்க எனக்கு என்ன வேணும்? அப்பா என்ன புருஷன் மாதிரி முறை வேணும். புருஷன் மாதிரி இல்ல, புருஷனே வச்சுக்க மாறி வந்துட்டு போங்க. எல்லாம் டோக்கன் போட்டுக்கிட்டு அங்க. என்ன ஏலமா விட்டுட்டு இருக்கிற? என்ன ஏன் முழுத்தமுடா? நீ வாய மூடி முதல்ல. என்ன பேசுறது மரியாதை பேசு. எனக்கு வேகம் வராது. வேகம் வந்துட்டு 90 வயசு கழிவு இருந்தாலும் தொங்கி பக்கம் போட மாட்டேன். அப்படிப்பட்ட ஆளு நான்லாம். நான் பாடி அவுத்தேன்னா தொங்கிதான் இருக்கும், பிரச்சனை இல்ல. தொட்டி கட்டி போடணும் அப்பப்ப. அது போட்டு அதுதான் விவரமா சொல்லு. ரொம்ப தொட்டி கட்டி போடணுமா? தொட்டி கட்டி போட்டதுனால இப்படி இருக்குது. தொட்டி அவுத்து விட்டா தொங்கும் தான் சொல்லுது. என் புண்ணியவான நீ முடுப்பா. நீ உடனே தொட்டி அவுக்க சொல்லுவ, அப்புறம் தொட்டி ஆட்ட சொல்லுவ. அசிங்கமா பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அசிங்கமா பேசினா பிடிக்காதுமா. இதான் பேசிக்கிட்டே அசிங்கமா பேசவே மாட்டேன் நான். இல்ல இந்த வயசுல போய் பேசிக்கிட்டு இருக்கிற வயசு அது. ஏறி நேத்துனே வந்து நான் வந்து இது பண்ணிருக்கணும், ரேப் பண்ணிருக்கணும். யூடியூபர் சத்தங்க அமத்தி போடுங்க. நான் ரேப்
அத்தாடி நான் தெரியாம வியாபாரி இழந்த வியாபாரி 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கீங்களா? அப்பனே நீங்க இவ்வளவு பேசலாம். பேசலன்னா எப்படி வியாபாரம் அப்புறம் ஓடும்? இடத்துல அப்புறம் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்புறம் வியாபாரம் பார்க்கணும் வியாபாரம் பார்க்கணும்ல. ஆமா ஆமாம்மா, ஏன்னா எல்லாரும் பார்க்கணும், நம்மளும் பார்க்கணும். என்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பழம் வியாபாரம். என்ன பழம்? இழந்த பழம். இழந்த பழம். ஆமா. யாருக்கிட்ட இழந்த பழம்? யார்கிட்ட இழந்த பழம் இல்ல. யாருக்கிட்ட இழந்த பழம்? இழந்த பழம் யாருகிட்ட இழந்த எங்க இழந்தான்னு கேட்டாங்க. ஒரு பிள்ளைகிட்ட, பொம்பளை பிள்ளைகிட்ட. கேளுப்பா. இல்ல, யாரு வீட்டு இழந்த பழம்? இழந்தை பழம் விக்குது. இழந்தை பழம் வியாபாரம். அடடா, ஏங்க உன் நாட்டு இழந்தையா மலை இழந்தையா? நாட்டு இழந்த. நாட்டு இழந்த இந்த கொட்டை சின்னதா இருக்குமே, சின்னோண்டு. இந்த வாயில போட்டா கடுக்கு புடுக்குன்னு இருக்குமே, கடுக்கு முடுக்கு வாயில பண்ணில தடிபடும். அத போல பழம். இனிப்பான பழமா புளிக்குமா உங்க பழம்? இனிக்கும். 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 அடடா, ஏங்க உங்க பழம் எப்படி உலக்க கணக்கா, குத்து கணக்கா, புடி கணக்கா? என்னோட இல்ல, எப்பவுமே உலக்குதாங்க. இல்ல உனக்கு எப்படிப்பா சௌரியா? எனக்கு உனக்கு என்ன சௌரியா? எனக்கு எது வேணாலும் சௌரியம் தாங்க. இல்ல அவங்க விக்கிறவங்க எப்படி வேணாலும் விப்பாங்க. ஆமா, உனக்கு நீ எப்படி வேணுங்கற? விக்கிறவங்க எப்படி வேணாலும் வித்தாலும் வாங்குறவங்க எப்படி வேணாலும் வாங்க தயாரா இருக்கணும். அப்போ உலக்கு கணக்கு தான். உலக்கு கணக்கு. ஆமா. ஏங்க ஒரு உலக்குக்கு எவ்வளவுங்க? எது? ஒரு உலக்கு ஒரு எது? ஒரு உலக்கு ஒரு உலக்கு ஒரு உலக்குக்கு ஏழுமா ஒரு எவ்வளவு? ஒரு உலக்குக்கு 2000 ரூபாய். 2000 ரூபாயா? 2000 ரூபாயா? பித்தளை உலக்கு. அவன் 5000 10,000 வித்துக்கிட்டு இருக்கான். நீ என்னமா 2000 வாங்குறனால ஏன் உங்களுக்கு 2000 ரூபாய் 4000 ரூபாய் போதுமா? தம்பி 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க. உனக்கு காசு காசு இருக்கா? இருக்கா? பங்கு போட்டுங்க. காசு இருக்கா? எவன் சொன்னா காசு இல்லன்னு? ஆ. என்ன 4000 ரூபாய் காசு? ஆ. இல்ல 2000 ரூபாய் காசு, 4000 10,000. கொஞ்சம் குறைவா இருக்குமே. என்கிட்ட ஒரு 20 ரூபா இருக்கு, அது பத்தாதான். நீங்க என்ன வியாபாரங்க பாக்குறீங்க? தம்பி உன்ட்ட எவ்வளவு இருக்கு? 20 ரூபா இருக்கு. அந்த 20 ரூபாய் கொடுத்துட்டு அண்டோடு அங்க குத்து விளக்கு அந்த விநாயகர் படம் இருக்குல்ல, ஆமா, அந்த 20 ரூபாய் கொடுத்துட்டு அங்க நின்று பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிரு. அப்படியே ஓடி போடணுமா? 20 ரூபாய்க்கு அவ்வளவுதான். 20 ரூபாய்க்கு வெறும் பார்வை மட்டும் தானா? அங்க இருந்து தான் பார்க்க முடியும். அங்க இருந்து தான் அதுவே பார்க்கணும். உனக்கு பெருசுதான். அங்க இருந்து பாக்குறதே தெரியாதே. சரி, உங்க வியாபாரத்தை எடுத்து ஓதுங்க. சப்புமா சப்பு. ஏறி நண்டாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பழம். ஏறி நல்லா ஏறி நல்லா மாமா இழந்த பழம் பெற்றுக்கொண்டோ. ஏறி நல்லா உருப்பட்டு மாமா படனல்ல பறிக்கட்டுமா. ஏறி நல்லா உனக்கு மாமா பழத்தை நானும் பறிக்கட்டுமா. நானே 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 நான் தரமாட்டேனே தரமாட்டேனே. ஏறி நல்லா மாமா இழந்த பழம் பெற்றுக்கொண்டோ. ஏறி நல்லா உனக்கு மாமா பழத்தை நானும் பறிக்கட்டுமா. உங்க வியாபாரம் வியாபாரம் பழம் வியாபாரம். நானும் பழம் வியாபாரம் தாங்க. எடுத்து எங்க சூப்புங்க. பரம்பரையே பழம் வியாபாரம் தான். எடுத்து சூப்புங்க. என்ன எடுத்து சூப்பணுமா? அட எடுத்து சொல்லுங்க. எடுத்து செப்பு சொல்லு. செப்புனா சொல்லுன்னு அர்த்தம். எங்க தாத்தா இருக்காருல்ல, ஆமா. எங்க தாத்தா வச்சிருந்தாரு பழம். என்ன பழம்? அம்மா பெருசு இருக்கான தொலை தொலைன்னு தொங்கும் கீழே. என்னப்பா ஏப்பா, அத்தை தண்ணி? என்னத்தை பிடிச்சி நிமித்தினாலும் அது நிம்மறாது, தொலை தொலை. ஏன்? அது நைவான பழம், பழைய பழம். பழைய பழம். அதுதான் நேந்திரம் பழம். ஏப்பா நீந்தரம் பழம். சாராயத்துக்கு உதவுமா? சாராயத்துக்கு அந்த பழம் உதவும், ஊரலுக்கு ஊரலுக்கு உதவும். அதே போல இன்னொரு பழம் இருக்கு, எங்க அப்பா வச்சிருந்தாரு பழம். என்ன பழம்? நல்லா வெறப்பா இருக்கும் அந்த பழம் மொத்தமா. பூஜைக்கு உதவுமா? அது உதவும். அதுதான் செவ்வாழைப்பழம். ஆனா எங்க அண்ணன் வச்சிருந்தா மிருதங்காரம் வச்சிருக்கான் பாரு பழம். நீட்டா இருக்கும், வளைச்சிக்கிட்டு தொங்கும். ஏன்னா வளைச்சிக்கிட்டு தொங்குமா? அதுதான் இந்த பச்சை நாட பழங்க. பச்சைநார பழம். ஆமா, நான் வச்சிருக்கிற பழம் என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? மொந்தம் பழம். முந்தம்பழம். ஆமா. அவர் பொய் சொல்றாரு. என்ன பழத்தை பார்க்கல போல இருக்கு நீனு? பொய்தான். என் பழத்தெல்லாம் சும்மா இல்ல, தூக்கி தோல்ல போட்டு வரலாம் தெரியுமா? இந்தம்மா உங்க பழம் மேல சத்தியமா சொல்லுங்க உங்களுக்கு இந்தம்மா. முந்தம்பழம் தானே. ஏம்மா, வியாபாரிங்க எப்போதுமே அப்படித்தான் சொல்லுவாங்க. நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும். அது கேரு சரி, அந்த 4 பேர் பழம் என்ன இருமா. பழம்? கேருமா, நீங்க இங்க பழம் வாங்க. அழுகி அந்த போயிருக்கு. 4 பேர் பழம் என்ன பழமா இருக்கும்? அவங்க 4 பேர் வச்சிருக்க இருதலை முனி படம். அது சத்தியமா? அப்பப்ப படம் தூக்கிக்கிட்டே இருக்கு, எப்ப படம் எடுக்குது எப்ப போடுதுன்னு சொல்ல முடியாது. ஆமா, அதனால என் படத்தை எடுத்து ஆனா உங்க படத்துக்கு ஆஃபர் இருக்கு தெரியுமா? உங்க படத்துக்கு ஆஃபர் இருக்கு. தாத்தா ஜட்டியை மூடிட்டு உட்கார்ந்து வில்ல வெட்டி. ஏன்டி லூசு முட்டை அதே நீ பாக்குற? தாத்தா சட்டி போறாரு, கோமளம் கட்டிருக்காரு. தெரியுது, ப்ளூ கலர் ஜட்டி. டவுசர். இன்னைக்கு யாரே கருப்பட தம்பி தம்பி வாயில பழம்னா துப்பிட்டு பாடு. ஐயோ வாயில பண்ண. ஆனா என் படத்தை வாயில தான் வைக்கணும், எடுத்தோனே வாயில தான் வைக்கணும் படத்தை. எப்படி சாப்பிடுறது? அதெல்லாம் அப்படி சப்பி சப்பி சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா என் படம் தேன் மாதிரி இடிக்குங்க, அப்படிப்பட்ட படம் அது. அட்ரா அட்ரா ஓ நோக்கத்துக்கு அடிச்சு விட்றா. வாழைப்பழம் வாழைப்பழம் வாழை போகலாம் வாழை போகலாம். இது மஞ்சள் நிற வாழைப்பழம், அழகின பிறந்த பழம். எத்தனை பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? என்கிட்ட இருப்பதெல்லாம் இன்மை செய்து பாத்தியா? கைக்கு அடக்கம்மா, வாயில வைக்க மாட்டோமா?
இவர் என்னப்பா வாயில வைக்கிறேங்கிறாரு பழத்தை. உன் பழத்தை நான் வெட்டிடுவேன். ஐயோ பழத்தை வெட்ட ஸ்லைஸ் ஸ்லைஸா போட்டு ஐயோ பழத்துக்கு இதெல்லாம் பழத்துக்கு வந்த சோதனை. பழத்தை போட்டுருவேங்குது. ஏம்மா பழத்தை முதல்ல அடியில பட்டு புகை வச்சு பழுக்க போடணும். பழத்தை பழுக்க போடணும். அட புகைங்க இப்படிதானே அடுப்புல வச்சு. நீ என்னடி ஆப்பு வைக்கிற மாதிரியே பேசுற. பல பேருக்கு ஆப்பு வச்சு விட்டுருப்பாப்புல இருக்கு. பழத்தை அடியில் போட்டு பழுக்க வச்சு பதமாக பார்த்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அதனால் வந்தமா நறுக்கு 4 போடு போட்டோமா போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு சந்திக்கிறீங்க பாப்பா. ஆத்து கரையில அன்னக்கிளி வந்தாடா. ஆத்தங்கரையில அன்னக்கிளி வந்தாடா. பார்த்து சிரிச்சு போட்டா பைத்தியமானேண்டா. பார்த்து சிரிச்சு போட்டா பைத்தியமே ஆனாண்டா. காரணம் தெரியல இது காதலான புரியல. காரணம் தெரியல இது காதலான புரியல. மாறவும் தெரியல என்ன மாத்திக்கவும் வழியல. மாறவும் தெரியல என்ன மாத்திக்கவும் புரியல. இந்த பொண்ணு அழகில நான் எவளையும் மதிக்கல. நாடு அழகில எவளையுமே மதிக்கல. நாடு கவுந்து புட்ட ஏமாப்பில. ஆத்துக்கரையில அன்னக்கிளி வந்தாடாம். பார்த்து செஞ்சு போட்டா பைத்தியமா ஆனேண்டா. காரணம் புரியல இது காதலான தெரியல. மாறவும் தெரியல என்ன மாத்திக்கவும் வழியல. செய்யும் போது கண்ணை திறந்துக்கிட்டு செய்ய. பொட்டையை விட்டுட்டு பெட்டிக்கிட்ட வந்தாலும் வை. நான் எப்போதுமே செய்யறேன். பொட்டையை விட்டுட்டு பெட்டிக்கிட்ட வந்தீங்கன்னா உன் கொட்டை போயிருக்கு. தாவம் கொட்டை. ஏன்னா நான் எப்போதுமே செய்யறப்ப கண்ணை மூடிக்கிட்டு தான் செய்வேன். திறந்துக்கிட்டு செஞ்சேன்னு வச்சுங்களேன் என் பையன் பசுந்துருவேன். அப்போ நீ விளங்குற மாதிரி தான். விளங்குற மாதிரி தான். கண்ணை மூடிட்டு செஞ்சதாங்க சரியா செய்வேன். கண்ணை மூடிக்கிட்டு. ஆமா அடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சன கத்தி அடிதானடி. இங்க வராதுன்னு ஆரம்பிக்கிறப்ப சுறுசுறுப்பா ஆரம்பிப்பேன். சரிங்க. அப்புறம் தூங்கிடுவேன். ஒன்றும் பயப்படாத. சரிமே. ஆனா உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்க 4 பேர் எந்த ஆபத்துமே வராதுமா. நீ முதலுக்கு மோசம் இல்ல. முதலுக்கு மோசம் இல்ல. நீங்க 4 பேரும் தூங்க கூடாது. கூடாது. அஞ்சு முடக்குது கருப்பசாமி தந்த கால சமனது. இந்த புள்ளைய பார்த்து அழகிலே அப்படி மயங்கிட்டாங்க. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. அலைகளை மயங்கினேன்னு இங்கே வீங்கி போயிடும். பாப்பா இங்கே வாமா. சேர்ந்து போடுவோண்ணா. ஆமாம் நம்ம 2 பேரும் தண்ணியை போட்டு தனியாக போட்டு ஆடுவோங்க. கத்திரிக்காய் கத்திரிக்காய் காமரேண்டா கத்திரிக்காய். நாலனா பொட்டுக்காரி நாலனா பொட்டுக்காரி நான் போட்ட மெட்டுக்காரி நான் போட்ட மெட்டுக்காரி எட்டனா பொட்டுக்காரி ஏத்தி குத்தும் ஆட்டக்காரி எட்டனா பொட்டுக்காரி ஏத்தி குத்தும் ஆட்டக்காரி ஒத்தருவ பொட்டுக்காரி மெத்த போல மேனிக்காரி ஒத்தருவ பொட்டுக்காரி மெத்த போல மேனிக்காரி மடிச்சு வச்ச வத்தல இட இடிச்சு கூட பத்தல
உங்க கொல்லையில தென்னை மரம், கொல்லையில தென்னை மரம், பல்வரிசா முத்துச்சரம், பல்வரிசா முத்துச்சரம், ஜோடி நாம சேர்ந்தோம்னா, ஜோடி நாம சேர்ந்தோம்னா, ஊரு சனம் பார்க்க வரும், ஊரு சேனோ பார்க்க வரும். கொல்லையில தென்னை மரம், பல்வரிசா முத்துச்சரம், கொல்லையில தென்னை மரம், பல்வரிசா முத்துச்சரம், ஜோடி நாம சேர்ந்தோம்னா, ஊரு சேனோ பார்க்க வரும். கொல்லையில தென்னை மரம், பல்வரிசா முத்துச்சரம், ஜோடி நாம சேர்ந்தோம்னா, வருவியா வரமாட்டியா வரலன்னா பேசிக்கா, வருவியா வரமாட்டியா வரலேன்னு பேச்சுக்கா, நீ தருவியா தரமாட்டியா வரலன்னா பேசிக்கா, வருவியா வரமாட்டியா வரலேன்னு பேச்சுக்கா. ஏன் நம்ம வெறித்தனமா அந்த புள்ளைய பார்த்தோன்னே தருவியா தரமாட்டியா வரலன்னா பேசிக்கா, வருவியா வரமாட்டியா வரலேன்னு பேச்சுக்கா. வருவியா வரமாட்டியா வரலேன்னு பேச்சுக்கா. எல்லாம் செஞ்சாலும் அப்படியே செய்தது புள்ள. போட்டியில ஆ? போட்டின்னு வந்துருச்சுன்னா செய்யத்தானே செய்வாங்க. ஓஹோ அடி படுத்த உறக்கம் இல்ல, படுத்த உறக்கமில்லை, நான் பாய் விரிச்சும் தூக்கவில்லை, நல்ல வைத்தியரை பார்த்து நல்ல டாக்டரா பார்த்து மாத்திரை எழுதி வாங்கி அதை வாங்கி சாப்பிடு மெடிக்கல்ல போய். அதான் என்ன மாத்திரன்னு எனக்கே தெரியல. ஏய் படுத்தா உறக்கம் இல்லை, அம்மா பாய் விரிச்சா தூக்கம் வரல, ஆ. தூக்கம் வரலன்னா தூக்க மாத்திரை வாங்கி போடு. ஓஹோ தூக்க மாத்திரையா? அது டாக்டர் வாங்கி கொடுத்தா தான் எழுதி கொடுத்தா தான் கொடுப்பாங்க. அன்னைக்கு தெரியாதனமா 2 பேதிக்கு மாத்திரையை வாங்கி போட்டுட்டேன், தூக்கிக்கிட்டு ஓடி இருக்கும் பாரு. ஏப்பா தூக்க மாத்திரை வந்து டாக்டர் கையெழுத்து இல்லாம கொடுக்க மாட்டாங்க, அதனாலதான் சொல்றேன். அதனால மாத்தி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. ஆ. படுத்த உறக்கம் இல்ல, பாய் விரிச்ச தூக்கம் இல்ல, பையிலேயே உன்னை எண்ணி கொஞ்சம் தண்ணி போடுறது, வைத்தியருக்கு உள்ளே பலமான ஓட வேண்டி. தம்பி நீ எல்லாம் மனுஷனாடா? ஏண்டா அண்ணே. அறிவு கட்டவனே, ஏண்டா எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, ஆமா ஆம்னு பெண்ணு எவ்வளவு கலந்து உட்காந்துருக்கா, நீ எல்லாம் ஆம்பளை தானே, என்ன நீ எல்லாம் தாய் குளத்துக்கு பிறந்தியா இல்ல நாய் குளத்துக்கு பிறந்தியா? என்ன ஏண்டா இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஆமா ஒரு பொம்பளை பிள்ளைய காலை தூக்க சொல்றீங்க, நீ எல்லாம் மனுஷனாடா? இல்லண்ணா. இங்க வாமா, நீ வாமா, இங்க வாமா. போட்டின்னு சொன்னிச்சுன்னா அதான் அந்த புள்ள ஏமா ஓடாக்கிட்டு பொழந்துடுவேன் பொழந்து ஆளையும் மோர கட்டி மாதிரி சொல்லுங்க கூட்டத்துல சொல்லுங்க. அவன் கிடக்குறான். இந்த நாட்டுக்கு பேரு என்னமா? என்னங்க? இந்த நாட்டுக்கு பேரு என்ன? தாய்நாடு. 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 அவ யாருக்கு பெருமை? எங்களுக்கு தான். தாய்க்கு தானே தாய்க்கு தான் பெருமை. இந்த நம்ம பேசுற மொழி, அந்த மொழிக்கு என்ன பேரு? தாய்மொழி. தாய் என்னது? தாய்மொழி. என்னவோ உனக்கு பேசுறே தாயோலிக்கிற? தாய்மொழி. தாய்மொழி. நான் தாயோலியில கேட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல. தாய்மொழி. அப்ப யாருக்கு பெருமை? தாய்மொழி. தாய்மொழி. அவன் மொழிக்கு தான் பெருமை. ஆமா. ஒரு பிச்சைக்காரன் வரான்னு வை, வர்றாங்க. அது ஆம்பளையோ பொம்பளையோ வர்றாங்க. ஐயா சாமி நான் கேக்குறேன், இல்ல அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க அப்படின்னு தானே கேக்குறேன். ஆமா. அப்ப எவ்வளவு பெரிய பெருமை. ஆமா. போடா நிக்காதடா, அவன் கிடக்குறாம நம்ம உன் திறமையெல்லாம் தெரியாம போடா, அவன் கிடக்குறான். அவன் ஒத்த காலத்தான் தூக்குனேன், நீ 2 காலையும் தூக்குமா? நல்லா முகர கட்டைக்கு நேரம் 2 காலையும் தூக்கிக்கிட்டு ஆடு. அப்படின்னா இப்படி திரும்ப 2 காலையும் நான் தூக்கிக்கிறேன். காலு எலும்புலியாம்மா? காலு எலும்பலையா? எலும்பலையா? ஓ எலும்புலியா? நீ 2 காலையும் தூக்குடு. வேணா நான் தூக்கி விட்டுமா ஒரு காலை? நீ ஒரு காலை தூக்குனா நீ தூக்குனாலும் பொழந்து போயிடும். அட நான் தூக்கி விடுறேமா? தூக்கி விடுறது நல்லா தூக்கி விடுவா. ஆடியா ஆடியா.
சீமையில மேங்காட்டு கோவிலில் கதை ஒண்ணு நடக்குதம்மா. காட்டு புலி ஒண்ணு காயப்பட்டு போச்சு தாராளமா சொல்லம்மா. அங்கே வந்து வாடிங்கம்மா. அடிவாடி எங்க இருத்த புள்ளே உனக்கு நாளாக உறக்கவில்லை. வாடி 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 கொடுத்த புள்ளே ரொம்ப நாளாக உறக்கவில்லை. நான் அள்ளி போற சொல்லி சொல்லி போற தள்ளி சொல்லாமதான் சொல்லிட்டு போடி. வாடி 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 எங்க இருத்த புள்ளே உனக்கு நாளாக உறக்கவில்லை. பாப்பா பாப்பா நான் ஆரம்பத்தில் செய்யறப்ப பொறுமையாக தான் செய்வேன். சரிங்க. தலைகீழ செய்ய போக போக ஆரம்பிச்சுட்டா வேகமாயிரும். தலைகீழ செய்ய ஆரம்பிச்சுட்டா சரிங்க. கடைசி வரையும் தலைகீழ தான். சரிங்க. ஆமாம் பரவாயில்ல, நல்லாவே பேசுறீங்க, நல்லா வாடுறீங்க. சரிங்க. அதனால உங்களை பார்க்குறப்ப திஸ் இஸ் காதல் லவ். காதல். என்ன ஆமா. சொல்ற? தள்ளுங்க. உனக்குமா? தள்ளுங்கவா. காதல். இல்ல உனக்குமானே? நான் எப்போதுமே காதல் செய்வேன், ஆனால் வேற ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன், நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்ப அந்த அளவுக்கு நீ நல்லா செஞ்சிருக்க. அப்படி செய்ய. நல்லா செய்யலைங்கிறதுனால தான் பிரச்சனையே. அதனால உங்களை பார்க்குறப்ப திஸ் இஸ் காதல் லவ். ஆனால் இருந்தாலும் ஒரு தெலுங்கு தெரிஞ்ச பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். என்னையா சொல்ற? ஆமாங்க, ஏன்னா நான் அங்கே நம்ம தெலுங்கு நாட்டில் தெலுங்கானாவுல கடை வச்சிருக்கியா? அங்கே கடை வச்சிருக்கிறேன். என்ன பலூன் கடையா? பானிபூரி கடை வச்சிருக்கிறேன். அப்பனா நல்ல வியாபாரம் ஓடுமே. இந்தியார ரோட்டு ஓரத்துல வச்சிருக்கியா? ரோட்டு ஓரத்தில் வச்சிருக்கேன். நடு ரோட்ல வை, நல்லா ஓடும். நான் ரோட்டில் வச்சா பரப்பிக்கிட்டு தான் போவோம். வந்து இப்போ நாளையில் வரவும் பைபாஸ் ரோட்டில் விட்டு ஏற்றிட்டு போயிட்டு இருப்பான். அதனால 4 வார்த்தை தெலுங்கு தெரிஞ்சாதான் அங்கே குடும்பம் நடத்தலாம். அதனால உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. நான் கற்று தரேம்மா. கத்துதாங்க. ரொம்ப ஈஸி. பார்த்துதாங்க. தெரியுமா?